என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. போதும், அங்க ஷாலு அழுந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை போய் சமாதப்படுத்திடுவோமா? யாருன்னா நீயா? ஆமா, நீயும் கூடவா? இல்லாட்டினா என் உயிருக்கு சேதாரம் இல்லப்பா. ஆனா இப்ப ஷாலோ நீ போய் பார்த்தே ஆகணுமா? கன்ஃபார்மா பார்த்தே ஆகணும். ஏன்னா அப்படி விளையாண்டுட்டு இருக்க? அவங்க ஏற்கனவே கோவமா இருக்காங்க, இன்னமும் கோவம் ஏத்திட்டு இருப்ப போல. சாம் வாங்க. இல்ல சாம், நீங்க காணுமா, அதான் கோப்பட வந்த சாம். வாங்க உட்காருங்க. ஒரு கால் பண்ணி இருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல சாம், கால் பண்ண போன் வீட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, வர அவசரத்துல விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி சாம், நீங்க பேசிட்டு வாங்க, நான் போறேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் போறேன், நீங்க வாங்க. பரவாயில்ல, இங்கேயுமே நிறைய இடம் இருக்கு, நீங்க உட்காரலாம். இல்ல நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா, நீங்க பேசிட்டு இருங்க. வேற எதுவும் பேசல, ஷாலோனி வீட்டுக்கு போறதுக்காக தான் பேசிட்டு இருந்தேன். வரீங்களா? நானா? வேற யாரையம்மா கூப்பிட முடியும்? உங்களை தானே கூப்பிட முடியும், வாங்க. அவங்க என் மேல செம்ம கோவத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என் ஷாலோனிக்கெல்லாம் யார் மேலேயும் கோவப்பட தெரியாது, வாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொன்னா அண்ணன் இருக்காங்கல்ல, அண்ணன் பாத்துக்குவாங்க. ஆமாண்டி, நீ கோத்துறதுக்கு நான் தானே கிடைச்சேன். உன்னோட வைஃப் தானே. இதையும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். எனக்கு பயமா இருக்கே, நீங்க போயிட்டு வாங்க. என்ன நீங்க வர மாட்டீங்களா நான் கூப்பிட்டா? சாமோட தங்கச்சி, நான் கூப்பிட்டா நீங்க வர மாட்டீங்களா? நான் கூப்பிட்டாலும் நீங்க வர மாட்டீங்களா? இல்ல கண்டிப்பா ஷாலு என் மேல கோபத்துல இருப்பாங்க. இப்ப வந்து அவங்கள டென்ஷன் ஏத்த வேணாம்டா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வர வேணாம், விடுங்க. இல்ல அஞ்சலி கூப்பிடுறாங்க, சரி நான் வரேன். சாம், நீங்க ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான் உங்களோட சிரிப்பையே நான் பாக்குறேன். சாம், சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ தேங்க்ஸ்ங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சி தான். என் தங்கச்சி கூட இருக்க எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அது பார்த்தாலே தெரியுது. கொஞ்ச நாள் எங்க அண்ணன் கூட பழகிருங்க, உங்களுக்கே செட் ஆயிரும். நீங்களும் எங்க அண்ணனும் சந்தோஷமா இருப்பீங்க பாருங்க. அதெல்லாம் விடுங்க, அதை பேசினா வரவே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் சாம் சிரிப்பாரு. அந்த நாள் கொஞ்சம் சீக்கிரத்துல வந்தாலும் வரலாம். உங்களையும் நான் சிரிக்க வைப்பேங்க. ஓகே தான், நீங்க சீக்கிரமாவே சிரிச்சிருவீங்க பாருங்க. ஓகே, வேற ஏதாவது தேவையில்லாத வேலை மட்டும் பண்ணாதீங்க. ஏன் அப்படி பிடிச்சி திட்டிகிட்டே இருக்க? இல்ல சொல்றேன், வேற எந்த தேவையில்லாத வேலையும் பண்ண வேணான்னு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. சரி வாங்க போலாம். வீட்டுக்கு வராத விருந்தாளியில வந்திருக்காங்க. அப்பா லேசிட்டாக்கா? இல்லடா, அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காரு. சொல்லுங்க, வராத விருந்தாளியில வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல அஞ்சலி கூப்பிட்டா அதான் வந்தேன். நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். நான் வந்தேன்னு சொல்ல வேலை முடிஞ்சிச்சுல. நான் சீரியஸ் எல்லாம் கேட்கல, சும்மா வந்தேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்தா நான் வரவேணா நான் சொல்ல போறேன். எங்க இப்படி பண்றீங்க? இல்ல கேட்டீங்களா, அதான் சொன்னேன். என்ன சூர்யாக்கா, சூர்யா கிட்ட கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே. இதுக்கு மேல நடக்காதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, நீங்க அப்படி சொன்னீங்களா? ஏன் ஏற்கனவே மேரேஜ்? இல்ல அந்த லைஃப் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இதுக்கு மேல வேண்டாம்னு நினைச்சேன். புரியலக்கா. அது எதுக்கு இப்ப பேசிட்டு விடுங்க, என்னமோ விடுங்க, அத பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாம். அக்கா ஷாலு, நீ அழுந்துட்டு இருப்ப நான் நினைச்சேன். உனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து அவ அழுந்துட்டு இருக்கா. சீதா, என்ன சொல்ற? சாம், இல்ல சாம், உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கா. என்னாச்சு? உனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தெரியாதா? எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்றீங்க? நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லலையா? நீ அவங்க கிட்ட பேசுறியா இல்லையா? ஏன் எலி வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா எலி உனக்கு? ஆமா, நீங்க ஏன் அஞ்சலி எலின்னு கூப்பிடுறீங்க? வச்ச பட்ட பேர் அதுதான், அதனாலதான் அப்படி கூப்பிட்டு இருக்கா. ஆனாலும் நீங்க எலி மாதிரி தானே இருக்கீங்க. ஏன் இன்சல்ட்மா அஞ்சலி உனக்கு? அதெல்லாம் கண்டுக்க கூடாதுக்கா. நமக்கு எதுக்கு அது? நீ கேளுடி. என்னடா கேக்குறது? ஷாலு எப்ப வருவான்னு கேளு. அதுக்கு நீங்க என்கிட்டயே கேட்டுடலாமே. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஷாலுவை மட்டும் கூப்பிடுறீங்களா கொஞ்சம்? உங்களுக்காக கூப்பிடலாம். சாமன் சொன்னாலே ஓடி வந்துருவாள். ஐயோ, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷாலு, ஷாலு, வரேன்க்கா. அண்ணி வாங்க. நீ என்ன ஒரே நிமிஷத்துல கண்ணுல இருக்க? கண்ணீர்லாம் காணும். அஞ்சலி, நாங்க உங்க வீட்டுக்கு வரல, நீ இங்க வந்திருக்கமா? இல்ல விட, ஒரே வீடுதாக்கா. யாரு வர சொன்ன என்ன? நல்லா பேசுறமா. கவலையில இருந்து யாரும் உன்னை கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, நான் அழகுலையே உள்ளார படுத்து தூங்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்ப சீதாக்காவுக்கு ஒருவேளை கண்ணு தெரியாம போயிருச்சோ? அஞ்சலி, இல்லக்கா, அழுந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க, இவங்க அழுகலன்னு சொல்றாங்க. அக்கா ஏங்கா? இல்லடா, வாய் கொஞ்சம் வளரிடுச்சுடா. சாம், என்ன சாம் பேசவே மாட்டேங்கிறாங்க? நீங்களே பேசலாமே. ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? வாங்க திவ்யா, அதிசயமா வந்திருக்கீங்க. இல்ல அஞ்சலி கூப்பிட்டா அதான் வந்தேன். அப்ப அஞ்சலி கூப்பிட்டா மட்டும்தான் வருவீங்க, நீங்களாலாம் வரமாட்டீங்கல்ல? அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கா நீ? ஏன்? உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கா. அது என்னமோ உண்மைதான், இவ டெரர் பீஸ். அக்கா, நீ பயப்படாத திவ்யா, கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருப்பா, சரியா? அது பழக ஆரம்பிச்சிட்டேன்னா நீயே விட்டுருவ.
அக்கா உங்களுக்கு இவ்ளோ வாய் இருக்குன்னு இன்னைக்கு தான்க்கா தெரியுது. அஞ்சலி கூட இருக்கும்போது அஞ்சலிக்கு ஈக்குவலாவது வருவானாமா? எல்லாரும் அஞ்சலியா மாறிட்டாங்கன்னா என் எலி எங்க போறது? டே அஞ்சலின்னு சொல்ல வேண்டியதுதானே? எலின்னு தானே எலி நல்லா இருக்கு. சரி ஓகே, நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். உன் அண்ணி என்ன கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. நீ எல்லாம் கூப்பிடலனாலும் வர விருந்தாளி தானே. இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது, காதுல விழுந்துற போகுது. என்னம்மா அஞ்சலி, உங்க அண்ணன் ஏதோ கேக்குறான் போல உன்கிட்ட. இல்ல நீ எலின்னு கூப்பிடாதன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், அததான் அவன் சொல்லிட்டு இருந்தான். இப்பதான் உங்க அண்ணன் பழைய மாதிரி இருக்கான் போல. மூஞ்சில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மைல்லாம் வந்திருக்கு. இதுக்கு காரணமே நான் தான். நீ பெருமையா எடுத்துக்கோமா. ஆமாக்கா, நான் பேசி சிரிக்க வச்சல அவனை. இதுவும் நல்லாதான் இருக்கு உங்க அண்ணன் பழையபடி இருக்க மாதிரி அந்த ஸ்மைலோட. சொல்லிடுற நல்லாதான் இருக்குன்னு. அண்ணி இங்கதானே இருக்காங்க, இங்கதான் இருக்காங்க. பட் பக்கத்துல திவ்யா இருக்காங்கல்ல, நான் சொல்லி உங்க கோச்சுக்கிட்டானா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, நீங்க பேசுங்க. என்னால ஏற்கனவே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே கஷ்டம் கொடுக்க வேணாம்னு சொல்லி தான் இந்த வீட்டுக்கே வரல. ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க வேணாம். எனக்காகலாம் யாரும் எதுவும் செய்ய தேவையில்லப்பா. சொன்னாலும் சொல்லலனாலும் நான் செய்ய மாட்டேன் அஞ்சலி. ஆனா என்ன நடந்தாலும் உங்க சண்டை மட்டும் ஓயறதுல அது எப்போ ஓயாதுமா. இப்போ ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே அண்ணி, நம்புற மாதிரி தானே இருக்கு, நம்பி தானே ஆகணும். அஞ்சலி எதுக்கு பழுகுற? என்ன சாங் கேட்ட உடனே அழுக வந்துருச்சா? அதுல உன் போன்ல இருக்க ரிங்டோனை மாத்து. சூர்யா வர வரைக்கும் வேற ரிங்டோனை வை. அஞ்சலி என்னடி அழுந்துட்டு இருக்க? அண்ணா அந்த சாங் கேட்கும்போது எனக்கே அறியாம அழுக வருதுண்ணா. ஏண்டா என்னாச்சு? சூர்யா ஞாபகம் வந்துருச்சா? அச்சோ நான் வேணா பாலாத்தி கொண்டு வரட்டுமா? தூங்குறியா கொஞ்ச நேரம் பால் குடிச்சிட்டே? என்னம்மா பண்ணிட்டு இருக்க ஷாலு? வெயிட் பண்ணுங்க, இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னம்மா பாலாத்திட்டு வரட்டுமா, குடிக்கிறியா? உன் சூர்யா அளவுக்கு என்னால பாத்துக்க முடியலனாலும் ஏதோ கொஞ்சம் பாத்துக்கோ. ஒண்ணு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா, அவ சின்ன குழந்தை மாதிரி அவளை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி. என்ன பாலாத்தி கொடுக்க போறீங்களா? ஆமாமா திவ்யா, என் ஃப்ரெண்டுக்கு இவ குழந்தை மாதிரியாமா, அப்ப எனக்கு குழந்தை மாதிரி தானே வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அழுகும்போது பாலாத்தி கொடுக்கணும். ஏமா திவ்யா, உனக்கும் பால் வேணுமா? உங்க பக்கத்துல இருக்கவருக்கும் பால் வேணுமா? நோ தேங்க்ஸ், எனக்கு பால் தேவையில்ல. ஏன் அஞ்சலி பாலாத்தி கொண்டு வரட்டுமா? இப்போமா ஷாலு டக்குன்னு போய் பாலாத்திட்டு வந்து கூட அவளுக்கு. அண்ணி சூர்யாவுக்கு மட்டும்தான் குழந்தை, உங்களுக்கெல்லாம் இல்ல. அப்பையும் பத்தியா உனக்கு கொழுப்பு, சூர்யாவுக்கு மட்டும்தான் குழந்தையா? ஏமா அவன் பாலாத்தி கொடுத்தத குடிப்பியா? நாங்க ஆத்தி கொடுத்தா குடிக்க மாட்டியா? அங்க வேணா அவன மாதிரியே ஃபேஸ் மாத்திட்டு வந்து கொடுக்கணுமா? அண்ணி விளையாடிட்டு இருக்கீங்களா? அப்புறம் ஏன் எலியா அழுந்துகிட்டு இருக்க? அண்ணி நீங்களும் இதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் தான். இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. அப்புறம் நீ சொல்றதுனால தானே அண்ணியும் சொல்றாங்க. ஐயோடா, அடுத்தவங்கள பார்த்து கத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அதுவும் உங்க அண்ணனை பார்த்தெல்லாம் நான் கத்துக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஆமாமா, என்ன பார்த்து கத்துக்கிறதுக்குலாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது. எனக்கு புரியல, நீங்க ஏன் வந்ததுல இருந்து சாம திட்டிட்டே இருக்கீங்க? கேட்டு இருக்கீங்கன்னா அந்த அர்த்தத்துல கேட்கல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, ஏன் சாதாரணமா பேச மாட்டேங்கிறீங்க? கோவமா? அப்படியெல்லாம் இல்ல, சும்மா இந்த மாதிரி பேசினா எனக்கு ஒரு ஹாப்பி, அவ்வளவுதான். நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காத. அவளே புரியாம நின்னுட்டு இருக்க, அவகிட்ட போய் தப்பா நினைச்சுக்காதங்கிற. ஏமாஞ்சலி, நான் வேணா சூர்யாக்கு போன் அடிச்சு தர சொல்லிட்டா? நான் தாளாட்டி சீராட்டி உனக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்டு தூங்க வைப்பா. அவங்கதான் அங்க இருக்காங்களே, நான் எதுக்கு இருக்கேன்? அவன் பேச பேச நான் ஊட்டி விடுற தாளாட்ட எல்லாமே பண்றேன். அண்ணி நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க என்கிட்ட? அப்புறம் என் எலிக்கிட்ட எப்படி விளையாடுறது? பந்து போட்டா விளையாட முடியும், இல்ல பூனையை வச்சு விளையாட முடியுமா எலி? அண்ணி அப்ப அழகிய ஸ்டாப் பண்ண, அப்பதான் நான் பேச மாட்டேன். நீ அழுந்துகிட்டே இருந்தனா இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அண்ணி நீங்க வேணும்னே பண்றீங்க தானே? ஆமாண்டா எலி, நான் வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கேன். உன் புருஷன் இருக்கால, புருஷன் அவன் தான் சொல்லிட்டு போனா, அஞ்சலி ஒரு குழந்தை மாதிரி அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனா. போன் அடிக்கட்டும், சூர்யாவுக்கு இருக்கு. நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. ஆமா அஞ்சலி, நீ அழுக்காத. போனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க இங்க உட்காந்து அழுந்துட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க அழுந்தா சமாதானப்படுத்துவாங்க, தான் அழுந்தா சமாதானப்படுத்தினாலும் விட மாட்டாங்க. ஏன்க்கா சைக்கிள் கேப்ல என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்புறம் அவங்கள போனதுக்கு அப்புறம் நீ உட்கார்ந்து அழுந்துட்டு இருப்ப, என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஓகே, இன்னைக்கு எல்லாரும் லீவ் போட்டுட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து அஞ்சலிக்கு கம்பெனி கொடுக்க லீவ் போட்டேன். அடுத்து அஞ்சலி சீதாக்கா கம்பெனி கொடுக்க லீவ் எடுத்தா. நெக்ஸ்ட் பக்கத்துல ஒரு அரமண்டல் நின்னுட்டு இருக்கானே, அவன் எதுக்கு லீவ் போட்டான்னு கேளு அஞ்சலி. அண்ணி அது என் அண்ணன், அரமண்டல்னு சொல்லக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அரமண்டல் தான்ப்பா. நீ சொல்லு. கேட்டாங்கல்ல, சொல்லுனா. அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன் சாம், நீங்க சொல்லிதான் தொலைங்களே. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பாப்போம் என்ன பண்றான்னு. அப்புறம் ஏன் மேல கடுப்பாயிர போறாங்க? அவ்வளவு சீக்கிரம்லாம் யார் மேலயும் கடுப்பாக மாட்டாவ, கவலைப்படாத. சொல்லுங்க. சொல்றானா இல்லையான்னு கேளு அஞ்சலி. ஹலோ, அவங்க முதல்ல எதுக்கு லீவ் போட்டாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட் டூருக்கு போனா ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, லீவ் போட்டேன். ட்ரைனரா இருக்கவங்களே லீவ் போடல, நான் லீவ் போடக்கூடாதா? ட்ரைனரா? எதுக்கு ட்ரைனரா இருக்கீங்க நீ? ஒருத்தவங்களுக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருக்கே, அவ்வளவுதான். அப்படியே நீ ஓகே நீ. போது நீ இந்த அழகிய டிபார்ட் எனக்கு கடுப்பா வருதுல. அவ இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கடுப்பு வராது, அடுத்தவங்க இருந்தாதான் அவளுக்கு கடுப்பு வரும். அஞ்சலி வாய மூடி சும்மா இருக்க சொல்லு. தேவையில்லாம என்கிட்ட பேச வேணாம், அவசியமே
உங்களுக்கு நீங்க சண்டை போடுறதுல திவ்யா பாவ அமைதியா இருக்கா, எதுவுமே புரியாம. என்னம்மா திவ்யா, கரெக்ட் தானே? உங்களுக்கு புரியுது அவங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னு? வந்ததுல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை பெருசாயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவ்வளவு வருத்தல இவங்க 2 பேரும் கிடையாதுமா, நீ கவலைப்படாத. சொல்லு எதுக்கு அந்த அரமெண்டல் லீவ் போட்டுச்சா? அரமெண்டல்னு சொல்றது நிப்பாட்டுங்களே. ஏமா நீ சொல்லுமா. நான் என் தங்கச்சி அழுக்குறான்னு சொல்லி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலாம்னு சொல்லி லீவ் போட்டேன். அப்படி ஓகே ஓகே. இமாஞ்சலி தயவு செஞ்சு இந்த அழகே நிப்பாட்டே. அழுக்குறது சுத்தமா நல்லா இல்லம்மா. அப்புறம் சூர்யா வருவா, என்கிட்ட கேப்பா, நான் திட்டு வாங்கணும் அதானே? ஆமா நீ, நான் சொல்லுவேன். என்னன்னு சொல்ல போறமா? ஷாலு நீ என்ன அழுக வச்சுட்டாங்கன்னு சொல்ல போற நீ. ஓ நீ இத சொல்லிட்டா அவன் நம்பிடுவான். ஆமா நீ உன் கண்ணு முன்னாடி வேணா உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு திட்டுவான், அதுக்கப்புறம் அவனே சாரி கேட்டுவான். என் கண்ணு முன்னாடி திட்டுறாங்கல்ல, அது போதும். நீ விட்டு தராதமா, கொஞ்சம் சிரியே. நீ கவலைப்படாத அஞ்சலி, அந்த பாட்டியே சூர்யா வர வரைக்கும் பேன் பண்ணிடலாம். எப்படி? டிவி போன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்ப என் சூர்யா எப்படி கால் பண்ணுவான்? சரி ஓகே, ஒரு போன் மட்டும் ஆன்ல இருக்கட்டும், அதுவும் அந்த பாட்டு வராத மாதிரி நான் பண்ணிடுறேன். சூர்யா எப்ப போன் அடிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ எந்த போனுக்கு அடிப்பான்னு எனக்கு தெரியாதே. நீ ஏமா இப்படி என்ன படுத்துற? சரி விட, எதுக்கோ ஒன்னு போன் அடிக்கட்டும், அந்த பாட்டை மட்டும் நான் பேன் பண்ணி வைக்கிறேன். ஓகே நீ. அப்ப அவ மாதிரி பேசி பேசி எல்லாத்தையும் இது பண்ணிரு, சரியா? ஓகே நீ. ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை ஷாலு, யாரோ கூப்பிடுறாங்க. எனக்கும் காதருக்கு, எனக்கும் கேக்கும். ஷாலு, வீட்ல யாராவது இருக்கீங்களா? வெளியில எங்கேயாச்சும் போயிட்டீங்களா? யார் இவன்? தேவையில்லாம நம்ம வீட்டுக்கு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கான். உள்ளார வாங்க. இல்லங்க, வரலாமா? வாங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஹாய் சஞ்சு. நீங்க தானா? எப்படி என் வீட்டு கண்டுபிடிச்சீங்க? திருடன் கிட்ட கேட்டேன், திருடா சொன்னான். திருடனுக்கு தான் எல்லா வீட்டு அட்ரஸுமே தெரியுமே. திருடனுக்கு அட்ரஸ் எல்லாமே தெரியும், உங்களுக்கு திருடன் எப்படி தெரியும்? என் வீட்ல திருட வந்தான், அப்படியே பழகிக்கிட்டு, அவ்வளவுதான். சரி ஓகே, என் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வர அளவுக்கு என்ன இருக்கு? இல்ல, ஒரு அப்பாவி எப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே, கேள்வி கேட்கலான்னு வந்தேன். நான் எந்த அப்பாவிய துவைக்க விட்டேன்? உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறேல, நான் தான். அப்பாவியா நீயா? எல்லாம் திருடங்கிட்டே சவகாசம் வச்சிருக்கேன் நீயா? அப்புறம் நான் இல்லாம நாயா? ஏங்க இப்படி பண்றீங்க? லீவ் எடுக்கிறது தான் லீவ் எடுக்கிறேன்னு சொல்லலாம்ல. நான் லீவ் எடுத்து உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு ட்ரைனர் நீங்க தானே. அந்த கம்பெனில இருந்து கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி வந்தா, இந்த கம்பெனில அவங்க லீவுன்னு சொல்றாங்க. அதுதான் 4 வார்த்தை கேட்கலான்னு வந்தேன். ஒரு மனுஷன் எத்தனை டைம் எப்படி சுத்தி வந்துட்டு இருக்க? எதங்க சுத்தி வந்தீங்க? 4 டைம் ஆபீஸ் சுத்தி உங்க வீட்டை கண்டுபிடிச்சனா? என் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என் வீட்டு தெருவை சுத்தினா பரவாயில்ல. அப்புறம் கேட்ட உடனே அட்ரஸ் கொடுக்கறதுக்கு உங்க ஆபீஸ்ல எல்லாரும் நல்லவங்க பாருங்க. என் ஆபீஸ் எல்லாருமே நல்லவங்க தானே? ஏதாவது சொன்னாலும் சொல்லிருவேங்க. ஒண்ணு முன்னாடியே நான் வர மாட்டேங்க, நீங்க இன்னைக்கு வர வேணாம், இப்படி எல்லாம் சொல்லலாம்ல. சாரிங்க, சொல்ல மறந்துட்டேன். என்ன நீங்க என் அண்ணியை பிடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க? அப்புறம் இதெல்லாம் நியாயமா? உங்க அண்ணிக்கிட்ட நீங்களே கேளுங்களேன். என் அண்ணி மேலாம் நியாயம் தாங்க. அவங்க வரலன்னா நீங்க வேற யார்ட்டையாவது போய் கத்துருக்கலாமேங்க. எங்க அவங்க ஆபீஸ் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அவர்கிட்ட போய் கேட்டுங்க. அவர் தாங்க அவங்க இல்லாம நீங்க வேற யார்ட்டையும் கத்துக்க வேணாம்னு சொன்னாங்க. அப்ப என் அண்ணி பெஸ்ட் ட்ரைனரா இருந்திருப்பாரு. உங்க அண்ணி தானே வீட்டுலதான் சிரிக்கிறாங்க, என்கிட்ட சிரிக்க கூட மாட்டாங்க. கோவத்திலேயே சொல்லி கொடுப்பாங்க. என்னோட பழக்கம் அவ்வளவுதான்பா. நல்லாவே தெரியுதுங்க உங்க பழக்கம். ஏமா இத்தனை பேர் ஃபேமிலிக்குள்ள இருக்கும் போது நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வந்திருக்கவே கூடாது. இத்தனை பேர் இருக்கும் போது வரலாமா? அதுவும் நியாயத்தை கேட்க இத்தனை பேர் இருக்கும் போது வரலாமாடா? தப்பு பண்ணிட்டேடா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என் மென்டல் 4 டைம் ஆபீஸ் சுத்தி வந்து அதுக்கு நீ போய் உன் வீட்டுல உட்காந்துருக்கலாமே. அரை மென்டல் சாமுக்கு கால் பண்ணி ஷாலுவோட வீடு எங்கன்னு கேட்டிருந்தானே, அவனே சொல்லிருப்பானே. ஆமால, கேட்டிருக்கலாம்ல, மறந்துட்டேனே. ஏன் பிடிச்சு கத்துறன்னு கேக்குறல, இதனாலதான். அன்னைக்கு சாம் தானே வந்து என்னை இறக்கி விட்டா. இதான் சாம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, அவன் என் ஃப்ரெண்டு. நல்லா அன்னைக்கு பேசினால வாய்க்கிளி, அப்ப கேட்டிருந்தா சொல்லிருப்பாளடா. சரி விடுங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே தப்பு பண்ணி பாரு, இதுக்கு மேலே திட்டு வேண்டாம். ஆமா, நீ கொஞ்சம் மூளைல நினைக்கிற, விடுங்க. நீ அப்பாவாயிட்டன்னு என்னால சொல்ல முடியல. என்ன நடந்தாலும் அழுந்துராதுடா. எவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையும் முடிப்போம். நீ எவ்வளவு பேசியிருக்கடா, நான் அப்பாவானா என் குழந்தைய தாங்குன்னு தாங்குவன்லாம் பேசியிருக்கடா. இப்ப நீயும் நானும் அம்மா அப்பாடா. என் வயித்துல உன்னோட குழந்தை வளருதுடா. அதனால சொல்ல கூட முடியலடா. நான் சொல்லும் போது உன்னோட ஹாப்பினஸ பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியலடா. நான் முத உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சானா சொல்ல முடியலடா. டேனி அப்பா வைட்டடா. நம்மளோட ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சானா உன்கிட்ட சொல்ல முடியலடா. திவ்யா என்னாச்சு? ஏன் செஞ்சா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுங்க. திவ்யா என்னாச்சு? ஒன்னும் இல்ல. எங்க என்னாச்சு? ஒன்னும் இல்ல சாம். கொஞ்ச நாள் தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். சாரிடா, ஐ லவ் யூ டா. இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது.
உலகை காண்போமா இல்லை நீ மட்டும் உடல் காண்பாயா கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா